அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சிறிய அளவில் க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறது, லாட்ஜு ஹோட்டலுக்கெல்லாம் ஒரு ஹெவியான ஒரு ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு சிறிய தவறு நீங்கள் பண்ணாலும் கூட உங்கள் ப்ராடக்ட் வீணாகி போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரா மெட்டீரியல் பற்றி நான் ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் தயாரிப்பாளர்கள் கண்டிப்பான எந்தெந்த ரா மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த ரா மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத விவரத்தை டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். போய் என்னென்னு பார்த்துக்குங்க. எப்படி எந்தெந்த ரா மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த சர்ஃபேஸ் கிளீனர் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மினரல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஸ்எல்இஎஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஸ்எல்இஎஸ் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகமாக மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நுரை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் இந்த வீடியோவிலே கடைசியில் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி திரும்ப கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் திரும்ப தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருக்குது. இந்த திக்னஸ் நம்ம ஃப்ளோர் கிளீனருக்கு போதும். அடுத்ததாக சோடியம் ஹைப்போக்ளோரைடு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வினிகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகரை ஊற்றின பின்னாடி பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும். இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்து ஐபிஏ, இசோப்ரோபைல் ஆல்கஹால், அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பிகேசி பெஞ்சால் கோனியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். இதுக்கான மெஜர்மெண்ட் வந்து வாட்டர் வந்து 550 கிராம், எஸ்எல்இஎஸ் 200 கிராம், சால்ட்டு 15 கிராம், சோடியம் ஹைப்போக்ளோரைடு 200 கிராம், வினிகர் 30 கிராம், ஐபிஏ 5 கிராம், பிகேசி 10 கிராம், எத்தனால் 10 கிராம், கலர் 1 கிராம், பெர்ஃப்யூம் 20 கிராம். அதை மட்டும் சேர்த்துங்க. அடுத்தது வந்து எத்தனால். எத்தனாலை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். எத்தனால் ஆட் பண்ணிட்டா இப்போ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதனால் வந்து சேர்த்துன பின்னாடி இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து கலரும் வந்து பெர்ஃப்யூம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இருந்தாலும் நான் இப்போ வந்து கலர் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கலரு பெர்ஃப்யூம்லாம் தேவையில்லை, அதனால் ஆப்ஷனல் தான் அது. உங்களுக்கு நம்ம இப்போ கலந்துகிட்டே இருக்கிறோம், நுரை அதிகமாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் வரல. ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். கலர் பத்தலை அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் கலரை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த கலர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.